யோசுவா ஒரு பெரிய தலைவனாக இருந்தான். Joshua was a great leader and he served a great God. அவன் ஒரு பெரிய தேவனுக்கு அவன் சேவை செய்தான். நேற்றைய தினத்தில் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரமும் அதற்கு முன்னால உபாகமத்தின் புஸ்தகத்திலே அவன் எப்படி தலைவனாக மாறுவதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினார் என்று உபாகமத்தின் புஸ்தகத்திலே கடைசி 2 அதிகாரத்தை வாசித்தேன். நேற்று இரவிலே 12 மணிக்கு பிறகு 23 அதிகாரங்களை வாசித்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். நீங்களும் யோசுவா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்பு 110 வயதிலே மரித்தான். இந்த யோசுவாவும் 110 வயதிலே மரித்தான். அந்த 110 வருஷத்துல பெரிய சாதனை படைத்தான். அவன் சாதனை படைப்பதற்கு காரணம், எப்பொழுதும் இந்த வாலிபனாக இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திலேயே கிடப்பானான். சர்ச்சுக்குள்ளேயே கிடக்கிற ஆட்கள் இருக்காங்க. சர்ச்சு பாஸ்டர், சர்ச்சு ஊழியம், இவங்களாம் வருங்காலத்தில் பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். நிறைய காரியம் சொல்ல முடியும், ஆனால் 4 காரியம் உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றீங்க அப்படி என்று போன வாரம் முழுவதும் நான் கேட்டேன். கடைசியாக தான் நம்ம எதை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். அதை ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, 1:3 நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் 24 அதிகாரத்தை வாசித்தா எங்கெல்லாம் போனாங்களோ, எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்களோ அத்தனை ராஜாக்களையும் ஜெயித்து அவர்களை கொன்று, எதிரிகளை கொன்று, இடங்களை பிடித்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களுக்கும் பட்டணங்கள், மலைகள், பள்ளத்தாக்குகள் அப்படி என்று பகிர்ந்து கொடுத்தான். He was a city taker. ஆண்டவருடைய பலத்தில் உள்ளங்கால் மிதிக்கிற இடம்லாம் உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை மாதிரி திருச்சியில் ஆண்டவர் நமக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா அதை மாதிரி நடக்கும். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவுக்கு சொன்னதா உங்களுக்கும் சொல்றாரு. 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு அழகா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இத மாதிரி எந்த சாமியும் அவங்க பக்தர்களுக்கு சொன்னதே கிடையாது. நம்ம ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார். இதுக்கு முக்கியமான காரணம் 8ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தியானிக்கிற அனுபவம் நமக்கு வரணும். அப்பொழுது உன் வழியை வாக்கியப்படுவாய். நீ எந்த வழியில போறாயோ, என்ன காரியத்தை கையில் எடுத்திருக்கிறாயோ அது உனக்கு வாய்க்கும். இந்த பைபிளை இரவும் பகலும் வாசிச்சா நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடமாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலிகள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லுங்க. ஆகையினால ஆண்டவர் எப்பவுமே நெகட்டிவா பேசுறதே கிடையாது.
எல்லாம் பாசிட்டிவ் தான், வெற்றி தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாரத்தை நிறைய காரியம் இருக்குது, அதை எல்லாத்தையும் இன்றைக்கி நான் சொல்ல ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக நீங்கள் இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது ஹல்லேலூயா, பதினான்காம் அதிகாரம். இந்த யோசுவா மோசே அனுப்பும்போது காலேபும் யோசுவாவும் சேர்ந்து எதிரிகளுடைய தேசத்தை வேவு பார்க்க போகிறாங்க. அங்கே பெரிய பெரிய ராட்சசர்கள் இருக்காங்க. கானான் தேசத்தில் ஏனாக்கியரின் புத்திரர் அவ்வளோ உயரம், 10 அடி உயரம் இருப்பான். அவங்களும் அங்கே போகிறாங்க. 2 பெரிய ராட்சதர்கள் ஒரு பெரிய கொலையை ஒரு கம்பில் வச்சு 2 பேர் தூக்கிட்டு போகிறான். அந்த அளவுக்கு அந்த திராட்சை கொலை அவ்வளோ பெருசாக இருந்தது. ஒரு திராட்சை கொலை நம்ம அப்படியே விரல வச்சு தூக்கிடுவோம் திராட்சை கொலையை. ஆனால் 2 ராட்சதர்கள் ஒரு பெரிய திராட்சை கொலையை சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த தேசம் அவ்வளவு செழிப்பாக இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக இருந்தது. ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட பரலோகத்தை தான் வச்சிருக்காரு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அப்போ அவன் கூட ஊழியத்துக்கு போன இவன் தலைவராயிட்டான் யோசுவா. ஆனால் அவனோடு கூட அந்த வேவு பார்க்க போனவன் காலேப் வந்து எப்பா நம்ம 2 தான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு போனோம், மோசே சொன்னபடி செய்தோம், நல்ல செய்தியெல்லாம் கொண்டு வந்தோம், அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்றெல்லாம் நம்ம வந்து சொன்னோம். ஆனால் மற்ற 10 பேர் அவங்க நெகட்டிவாக எதிர்மறையான வார்த்தை, நம்மெல்லாம் வெட்டுக்கிளி மாதிரி இருக்கோம், அவன் பெரிய ஆளாக இருக்கான் அப்படிலாம் சொல்லி கலங்க பண்ணினார்கள். ஆனால் நம்ம உற்சாகமான செய்தியை கொண்டு வந்தோம். ஆனால் அன்னைக்கு நம்ம மோசே எனக்கு சொன்னார், 9ஆம் வசனம் 14:9, அந்நாளிலே மோசே நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால். யார் யாரெல்லாம் உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு கால் மிதித்த தேசத்தெல்லாம் தருவார், கண் பார்க்கும் பூமியெல்லாம் தருவார், விரும்பினதெல்லாம் தருவார், கட்டாத வீடுகளை தருவார், நடாத திராட்சை தோட்டங்களை தருவார். இங்கே உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக இருக்க கிடவது என்று ஆணையிட்டார். எனக்கு ஒரு ஆணை விட்டுருக்காரு. அதை வேற ஒரு விதத்தில் சொல்லுவோமே, ஆணைக்கு இன்னொரு பேர் சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோட காத்துட்டாரு. நீ பெரிய தலைவனாக இருக்க. இப்போ மோசேக்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய காரியத்தை நடத்தி கொண்டு போகிறாய். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோட சொல்லி இப்பொழுது 45 வருஷம் ஆயிடுச்சு பாருங்க, மறக்காம வச்சிருக்கான். 45 வருஷமா அதுக்கு முன்னால் சொன்னதை மறக்காம வச்சு விடாம சோர்ந்து போகாம எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தான். இப்போது நான் 85 வயதுடையவன். ஹல்லேலூயா. எத்தனை வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு? 45 வருஷம். அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஆகி போச்சு? இன்னும் 40 வருஷம். இப்போ எனக்கு 85 வயசு அப்படிங்கிறார். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. கர்த்தரை உத்தமாக பின்பற்றினா இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாக இருந்தால் அவருடைய பலன் நமக்குள்ளே வந்து நாம் நீடித்த ஆயுசு உள்ளவர்களாய் காணப்படுவோம். மோசே 120 வருஷம் உயிரோடு இருந்தார். யோசுவா ஒரு 10 வருஷம் குறை. தேவனுடைய பிள்ளைகள் 110 வருஷம். யோசேப்பு 110 வருஷம். எல்லாம் 100 கடந்துக்கிட்டு நிற்கிது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினால அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போது இருக்குது. 12ஆம் வசனம், ஆகையால் நான் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். மலை நாட்டை எப்படிப்பட்ட இடத்த கேட்குறான்? ரொம்ப கடுமையான இடம், ரொம்ப ராட்சசர்கள் வசிக்கிற இடம், அதை எனக்கு தாருன்னு கேட்குறான். இந்த யோசுவா நிறைய இடத்த பிரித்து கொடுக்கறத நீங்கள்
ஆச்சரியமாக இருக்கும். எத்தனை 31 ராஜாக்களை கொன்று அவங்களுடைய தேசத்தெல்லாம் எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 12 கோத்திரங்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறதை அங்கே நம்ம பார்க்க முடியும். அங்கே ஏனாக்கியரும் இந்த மலை நாட்டத்தார், அங்கே ஏனாக்கியர்னா அவங்க ராட்சச சந்ததி. அரணிப்பான பெரிய பட்டணங்கள்னா அந்த பட்டணம் முழுதும் பெரிய பெரிய கோட்டை. நம்ம திருச்சியில் கீழரண் சாலை, மேலரண் சாலைன்னு இருக்கும். புலிவர்ட், வெஸ்ட் புலிவர்ட் ரோடு, ஈஸ்ட் புலிவர்ட் ரோடுன்னு என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெரிய இந்த திருச்சியை சுற்றிலும் ஒரு பெரிய அரணிப்பு என்ன செய்தது இருந்தது தேவனுடைய. அதை மாதிரி பெரிய கோட்டை பட்டினங்கள். கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன். இந்த தேசத்தை பிடிக்கிறது ஈஸி கிடையாது. கர்த்தர் ஏன் அதான் இருக்காரு, என் கூட இருந்தா கர்த்தர் சொன்னபடி. சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் சொன்னபடி என்ன சொல்லியிருக்காருன்னு இதில் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் கிதியோனை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொன்னார் நீ பராக்கிரமசாலி என்று சொன்னார். அதை மாதிரி பராக்கிரமசாலியா அவன் பல வேலையை செய்து முடித்தான். அப்பொழுது யோசுவா எப்புன்னையின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். கேட்ட உடனே கிடைக்குதுங்க. நிறைய பேர் கேட்கல, அதான் கிடைக்கல. கேட்டுக்கிட்டே இருக்கணும். இவன் 45 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை இப்போ நினைவு கூர்ந்து காலேப் தலைவன்கிட்ட கேட்குறான். தலைவன் அதை கொடுத்துட்டான், மலை நாட்டை கொடுத்துட்டான். இந்த மலைக்கோட்டை, இந்த ராக் சிட்டி நமக்கு தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் வசனத்தில் கேனாசியனாகிய எப்புன்னையின் குமாரனாகிய காலேப் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் இந்நாள் மட்டும் இருக்கிறபடி எபிரோன் அவனுக்கு சுதந்திரமாயிற்று. ஹெப்ரோன் இந்த காலேப்புக்கும் சந்ததிக்கும் சொந்தமாயிற்று. முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே, ஏனாக்கியர்னா ராட்சச புத்திரர், அதில் அவன் ரொம்ப பெரிய ஆளாக இருந்தான். யுத்தம் யோய்ந்ததுனால தேசம் அமைதலாயிற்று. அப்போ இந்த காலேப் கேட்குறான் தலைவன்கிட்ட, அது அவனுக்கு கிடைக்கிறது. யோசுவா, ஜாஷுவா என்கிற வார்த்தையும் இயேசு என்கிற எபிரேய வார்த்தை யெஷுவா. இயேசுனா யெஷுவா, கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஜே ஜாஷுவா அண்ட் ஜோசப் மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே இங்கே அந்த அந்த பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். இவனா போய் 85 வயசில் சண்டை போடலை. அவன் சொல்கிறான் அடுத்த பக்கத்தை திருப்பினீங்கன்னா 18ஆம் வசனத்தில் 16வது வசனம், கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு. கீரியாத் செப்பேர்னா அந்த ராட்சசர்கள் இருக்கிற இடத்த உள்ள போய் வாழை எடுத்து வெட்டி அதை பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். மகளை வச்சு என்ன செய்ய ஒரு காரியத்தை முடிக்கிறான். அவன் ரொம்ப அழகாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், எல்லாரும் விரும்பப்படத்தக்க ஒரு மகளாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா காலேபுடைய மகா எப்படி இருக்க முடியும்? உத்தமமாய் பின்பற்றின, யுத்தத்துக்கு போகிறதுக்கு 85 வருஷத்துலையும் எனக்கு பலன் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் பலவீனமாயிட்டேன்னு ஒரு நாள் சொல்லக்கூடாது. நேற்று ஒருத்தர் அவருக்கு இருக்கிற பிரச்சனையில் தற்கொலையா அது வீட்டை விட்டு ஓடுறதா அப்படின்னு போடுற உடனே அவருக்கு பதில் கொடுத்தேன். தற்கொலைங்கிற வார்த்தை உங்கள் வாயிலையோ உங்கள் குடும்பத்தாருடைய வாயிலையோ வரவே கூடாது. ஆண்டவர் எங்கே போனார்? நீ ஏன் தற்கொலை பண்ணலாம்? அந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை காப்பாங்கிற அதிகம் அது அந்த விசுவாசம் இருக்கணும். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய
கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். காலை எப்படி அண்ணன் மகன் போய் பிடிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சிம்பிளா வின் பண்ணிட்டான். அவன் சண்டை போடலை, எதிர்கால மருமகனை சண்டை போட வச்சு பிடிச்சிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. மருமகனை தாராளமாக நினைக்காதீங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளையை கொண்டு செய்வதை பார்க்கிறோம், உங்கள் மருமகனை கொண்டு மருமகளை கொண்டு அதிகமாக ஆண்டவர் செய்ய முடியும். இந்த மாதிரி தாட்டே வரல உங்களுக்கு. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால கேட்ட உடனே கிடைச்சிட்டுப்பா. இயேசுன்னு சொன்னார், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன். இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா ஒன்றில் கூட தோல்வி அடையல. ஒரே ஒரு இடத்துல ஆயிப்பட்டினத்தில் தான் ஒரு தோல்வி தீட்டுப்பட்டதுனால வந்துடுச்சு. மறுபடியும் ஆண்டவர் தூக்கி நிறுத்திட்டார். இன்னொரு இடத்துல கிபியோனியர்னு ஒருத்தங்க மேலெல்லாம் ஜாம்பில் போட்டுக்கிட்டு அழுக்க போட்டுட்டு வந்து நாங்கள் ரொம்ப தூரத்தில் வரோன்னு ஏமாற்றிட்டான். மற்ற எல்லாம் எதிர்த்து நின்னவெல்லாம் வெட்டுனா, எங்களுக்கு எங்கள் கூட நீங்கள் சண்டைக்கு வரக்கூடாது, எங்களை சேர்த்துக்கணும்னு சொல்கிற கிபியோனியர் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டாங்க. எப்படியோ தந்திரமாக வந்து தங்களை பாதுகாத்து கொண்டார்கள். வேற மற்ற எல்லாவற்றிலும் வெற்றி தான். இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசுவா புஸ்தகத்தை இந்த மாதத்தில் நீங்கள் வாசித்து முடிக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கல்யாணம் ஆகி மகா அக்சாள் அவள் எதில் ஏறுறாப்பா? ஒட்டகத்திலையா, குதிரையிலையா? கழுதையில். அந்த காலத்து கழுதை இந்த காலத்து குதிரையை விட ரொம்ப நல்லா இருக்கும். கழுதையில் ஏறி என்ன செய்தா? அவள் புறப்பட்டு போகிறாள். புறப்படும் போது என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். மனசுக்குள்ளே வச்சிருந்தான் அப்பா கிட்ட ஏதாவது பெருசாக கேட்கணும்னு. அவன் ஏற்கனவே ஏனாக்கியரை பிடிச்சி பெரிய மலைக்கோட்டையை மலைப்பட்டணத்தை வச்சிருக்கான். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்காரு. பரம காலை இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கேட்குறாரு, உனக்கு என்ன வேண்டும்? சிலருக்கு என்ன வேணும்னே தெரியாமல் இருக்காங்க. நமக்கு தெரியணும், எழுதி வச்சு கேட்கணும். கேட்டதெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஆண்டவர் சர்வலோகத்தை உண்டாக்குனார். இந்த பூமியை விட எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்களை எல்லாம் அவர் உண்டாக்கினார். சூரிய சந்திரனை அவர் உண்டாக்கினார். இறங்கின உடனே அப்பொழுது அவள் எனக்கு ஆசீர்வாதம், ஒரு ஆசீர்வாதம் தரணும். இன்னைக்கு இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் என்ன செய்யணும்? ஒரு ஆசீர்வாதத்தையாவது கேட்கணும். நிறைய கேட்டால் நிறைய தருவார். உங்கள் விசுவாசம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ ஆண்டவர் தருவார். ஆத்துமாக்களை கேளுங்க, அதான் விலையேற பெற்றது. கீழே வாசிக்கிறோம், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நான் பொண்ணுன்னு நினச்சி எனக்கு சாதாரண நிலத்தை நீர் கொடுத்துட்டீரா? நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும், அப்போ இதையும் விடாம அதையும் சேர்த்து எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது அவளுக்கு மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா கேட்டாரு, கிடைச்சிச்சு யோசுவா கிட்ட இருந்து. மகா இப்ப அப்பா கிட்ட கேட்கிறாரு, அப்பா மகளுக்கு கொடுக்கிறார். 2 காரியம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 2 காரியம் தான் சொல்லி முடிக்க போறேன். யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். யோசுவா 17ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டான். 12 கோத்திரத்தில் ஒரு 7 கோத்திரம் கேட்காமலே இருந்தாங்க. ஏய் என்னப்பா 7 கோத்திரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யறாரு? யோசுவா கேட்கிறாரு, எந்த மட்டும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் அசதியாயிருப்பீர்கள். 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 7 கோத்திரம். அப்போ அந்த கோத்திரத்தெல்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னால இந்த 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் மனாசையின் குமாரனாகிய மாகீருக்கு பிறந்த கிலேயாத்தின் குமாரனாகிய எப்பேரின் மகன் செலோப்பியாத்துக்கு குமாரத்திகள் தவிர குமாரர் இல்லை. பொம்பளை பிள்ளைகள் மட்டும்தான் இருக்கு, ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யலை, அவங்களுக்கு இல்லை. அதனால
அவன் குமாரத்திகளின் நாமங்கள் மக்லாள், நோவாள், ஒக்லாள், மில்காள், திர்சாள் என்பவைகளே. கூட பிரதர்ஸ் பிறக்கல, அவங்களுக்கு தான் சொத்து போய் சேரணும். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைகள் விவரமான பொம்பளை பிள்ளைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் விவரமான பொம்பளைகளா இருக்கணும். அல்லேலூயா. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க. அவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசிருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்குள்ளும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, தலைவர்கள் ஊழியக்காரங்களுக்கு முன்னால வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். இவங்களும் யாரை தான் எடுக்கிறாங்க, கோட் பண்றாங்க. மோசே சொல்லியிருக்காரு. அப்படியே ஆம்பளை பிள்ளைகள் இல்லாட்டா பொம்பளைகளுக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மோசே சொன்னதை இவங்க சொல்லி, ஆகையால் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரர் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். யோசுவாட்ட வந்து கேட்கிறாங்க, கோட் பண்ணி கேட்கிறாங்க. அந்த காலேப் கேட்ட மாதிரி, ஏய் நம்ம போனோம், மோசே சொன்னார்ல, கொடுத்துட்டான். இப்போ இந்த பிள்ளைகள்லாம் எங்களுக்கு கூட அண்ணன் தம்பிலாம் பிறக்கல, எங்களுக்கு சுதந்திரம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. உடனே கொடுத்துட்டான். அதே மாதிரி இயேசு கொடுப்பார், கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க கேட்கல, அதனால கிடைக்கல. இன்னையிலிருந்து கேட்டு வைங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 10,000 பேர் உட்காருகிற ஆராதனைனா 10,000 பேராவது வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தருவதுக்கு இந்தியா ரொம்ப பெருசா இருக்குங்க. அல்லேலூயா. எத்தனை கோடி? 140 கோடிக்கு மேல இருக்கு. அதுல 10,000 என்னமோ கொசு மாதிரி தான். அதை தரமாட்டாரா? தருவாருங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு கீழே ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது, 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 இன்னும் வேணும். அதை அண்டர்லைன் பண்ணிக்கிடுங்க. யோசேப்பின் புத்திரருக்கு கொடுத்தாச்சு, பெரிய மலைகளே கொடுத்துட்டாங்க. ஆல்ப்ஸ் மலை மாதிரி பெரிய பெரிய மலை, அது போதாது அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு போதாது ஆண்டவரே, என்ன அவன் எவ்வளோ பெருசாக இருக்கான், நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தாங்கன்னு கேட்கணும். கேளுங்க, எனக்கு தாங்க சொல்லுங்க, சொல்லி கொடுத்தா சொல்லுங்க, எனக்கு தாங்க. சர்ச்சில் கேட்டுவிட்டீங்க, அவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். அந்த விசுவாசம் இருக்கணும். ஒரு தேசத்தை சுதந்திரிக்கிறனால உனக்கு கொடுத்தேன் அப்படிதான் சொல்றார் ஆண்டவருடைய கிராமர். ஆண்டவர் கொடுத்துட்டார், அப்புறம் எடுத்துக்கிடுவோம் நம்ம. இப்போ 3 முடிஞ்சு போச்சு, 3 முடிஞ்சு போச்சு. 4வதாக தான் இப்போ ஒன்று சொன்னேன். யோசேப்பின் புத்திரர் மலைகளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு எப்படி? 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோசேப்பின் புத்திரர் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் எங்களை இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வந்ததினால் நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம். அப்போ கர்த்தரம் ஆசீர்வதிக்கும் போது சபை என்ன செய்யும்? அது பெருகும். ஜனம் பெருத்தவர்களாக. காலை 1வது ஆராதனையில் வெயிலில் போய் ஆட்கள் உட்கார்ந்துருப்பாங்க. பைக்குக்கு இடம் இருக்காது, காருக்கு இடம் இருக்காது, ஆட்களுக்கு இடம் இருக்காது. எங்கு பார்த்தாலும் ஆத்துமாக்கள் நமக்கு வந்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஜனம் பெருத்தவர்களாக இருக்கிறோம், நீர் எங்களுக்கு சுதந்திரமாக ஒரே வீதத்தையும் ஒரே பங்கையும் கொடுத்தது என்ன? 1% கொடுத்துருக்கீங்க, 1 பங்கு கொடுத்துருக்கீங்க. அதனால 16ஆம் வசனம், அதற்கு யோசேப்பின் புத்திரர், மலைகள் எங்களுக்கு போதாது. ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தின் கடைசியில், மலை தேசமும் உங்களுடையதாகும். யோசுவா சொல்லிட்டா, அவ்வளவுதான். இயேசு ஏற்கனவே சொல்லிட்டாரு. நம்ம அதை சுதந்திரிக்கணும், கேட்க தெரியணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நாம் போய் சுதந்திரிப்போம், நாம் போய் சுதந்திரிப்போம். டிஷோன் இருக்காப்லையா? ஹல்லேலூயா. எப்ப ஆண்டவர் நம்ம திருச்சியில் வைக்கிறதுக்கு, திருச்சி முழுசையும் சுதந்திரிக்கிறதுக்கு தான். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை 4 காரியம் உங்களுக்கு சொல்லிட்டேன்.
10 காரியம் இருக்கு, 4 காரியம் சொல்லிட்டேன். நம்ம இப்போ ஜெபம் பண்ண போறோம் இந்த பாட்டை பாடின பிறகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். காலேப் கேட்டான், கொடுத்தான். காலேபுடைய மகா கேட்டா கொடுத்தான். செலோப்பியாத்தினுடைய குமாரத்திகள் கேட்டாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சது. யோசேப்பின் புத்திரர் கேட்டாங்க, அவங்களுக்கு மலை தேசம் கிடைச்சது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் கேட்டா கண்டிப்பா தருவார். இந்த பரம யோசுவா இயேசு கிறிஸ்து அதை நமக்கு தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேளுங்கள், எழுதி வச்சு கேளுங்க. இதெல்லாம் எனக்கு வேணும். உங்க மனசுல எதை கேட்டாலும் அதை தருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணிய தேசத்தை போய் சுதந்தரிப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணி திருச்சியை போய் சுதந்தரிப்போம். நாம் போய் சுதந்தரிப்போம். எல்லாருடைய வாயிலும் நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். என்னை கேளும் ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன் என்றார். என்னை கேளும் ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன் என்றார். பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுத்திடுவார். பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுத்திடுவார். நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். யாவரும் நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் எங்கும் சுற்றிடுவோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் எங்கும் சுற்றிடுவோம். நன்மை செய்த இயேசு போல நானிலம் எங்கும் சுற்றிடுவோம். நன்மை செய்த இயேசு போல நானிலம் எங்கும் சுற்றிடுவோம். நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். கால்கள் வைக்கும் தேசத்தை சுதந்திரமாய் தருவேன் என்றார். கால்கள் வைக்கும் தேசத்தை சுதந்திரமாய் தருவேன் என்றார். ஆயத்தமாம் பாதரட்சை அணிந்தே என்று கூறப்படுவோம். ஆயத்தமாம் பாதரட்சை அணிந்தே என்று கூறப்படுவோம். நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம், நாம் போய் சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. டிஷோன் கீபோர்டு வாசிக்கும் போது, தாவீது இசை வாசித்த பொழுது, சவுலுக்குள்ள இருந்த ஆவி வெளியே போன மாதிரி அசுத்தாவிகள் ஓடணும். கிறிஸ்டியன் ட்ரம் அடிக்கிற போது ஆவிகள் ஓடணும் பிச்சுக்கிட்டு. அப்படின்னு ஜெபம் பண்ணணும். அப்படியே நடக்கும். பாடல் பாடும்போது, கிறிஸ்தவ பாடும்போது, டேனியலா பாடும்போது, கோயர் மெம்பர்ஸ் பாடும்போது, நார்மன் பாஸ்கர் பாடும்போது, செலினா பாஸ்கர் பாடும்போது, என்ன பாடுறாங்களோ அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. முடிக்க போறேன். அப்படியே 2 பேரும் இருங்க. கடைசியா ஒரே ஒரு சின்ன பாடல் இருக்குது. எப்படி ஆசீர்வதிச்சார் பாருங்க. இந்த யோசுவா எப்படி ஆசீர்வதிச்சாரு. இந்த வருங்காலத்தில் பில்பீட்டு இவ்வளோ உயரத்தில் இருக்கணும் போல தெரியுது. இது கீழே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதியும் 8ஆம் வசனத்தையும் நான் வாசிக்க போகிறேன். அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பி விடுகிற போது
யோசுவா அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இங்க ஒரு 3 கோத்திரம். இந்த 3 கோத்திரம் ரூபனுடைய கோத்திரம், காத்தியருடைய கோத்திரம், மனாசையின் பாதி கோத்திரம் தங்களுக்குன்னு சுதந்திரிச்சுட்டாங்க. மற்றவங்களுக்கு சுதந்திரிச்சு கொடுங்க, அவங்களுக்கு வெற்றியை பெற்று கொடுங்கன்னு யோசுவா சொல்றாரு. அதே மாதிரி தங்களுக்கு சுதந்திரம் பெற்ற பிற்பாடு மற்ற கோத்திரங்களுக்கும் சுதந்திரம் பெற்று முடிஞ்ச உடனே அவங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு காலையில் ஊழியம் செஞ்ச வந்தவங்கெல்லாம் ஆசீர்வதிச்ச மாதிரி எப்படி ஆசீர்வதிச்சா? 8ஆம் வசனம் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். 22:8 நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெங்கலம் இரும்போடும் அநேக வஸ்திரங்களோடும் உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்திலே கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரரோட பங்கிட்டு கொள்ளுங்கள் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 3 கோத்திரம் ரொம்ப விசேஷத்த கோத்திரம். தாங்க ஜெயித்துட்டாங்க. காலை ஒரு சின்ன ரிக்வஸ்ட், எப்பா நீங்கள் ஜெயித்துட்டீங்க, உங்கள் மனைவி பிள்ளைகள் அங்கே இருக்கட்டும், நீங்கள் போய் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஜெயித்து கொடுங்க. கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தோடு போகிறாங்க. உயிரோட ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனாவது அதிகாரம்? 24ஆம் அதிகாரம். யோசுவா எல்லாரும் எடுக்கணும், கண்ணால் பார்க்கணும், அண்டர்லைன் பண்ணணும். பாருங்க, நான் பச்சை ஸ்கை அந்த என்னப்பா ஹைலைட்டரை வச்சு இந்த 24 அதிகாரத்திலே நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தவொடனே அதில் வருது. ஹல்லேலூயா. 23ல் 14ஆம் வசனத்தில் இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் எனக்கு உயிர் போக போகுது, நான் போக போகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறவில்லை. அப்போ ஆண்டவர் ஒன்று சொன்னா அதை நிறைவேற்றுவார். யோசுவா சொன்னதை யோசுவா நிறைவேற்றினார். இயேசு சொன்னதை இயேசு நிறைவேற்றுவார். யோசுவா சொன்னதை யோசுவாவுக்கு நிறைவேற்றி கொடுத்த ஆண்டவர் யெஷுவாவாகிய இயேசு சொன்னதை அப்படியே நடக்கும். இந்த பைபிளை வாசிக்கிறோம், ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடு அறிந்திருக்கீங்க. அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிட்டு அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். வானம் பூமி ஒளிஞ்சு போகலாம், நான் ஏன் வார்த்தை அது நிறைவேறும் வரவும் ஒளிஞ்சு போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வாசிக்கிறது நீங்கள் அப்படியே விசுவாசிக்கும் போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கும். கடைசியாக 24ஆம் அதிகாரத்தில் இந்த பிரசங்கத்தில் ஒரு குறிப்பை பிரான்ஸ்லேருந்து பாஸ்டர் சாம் அலோனி 2 பேரை கூட்டிக்கிட்டு வந்திருந்தார். ஒருத்தர் வழுக்கு மண்ட மாதிரி இருப்பார், உங்கள் கொஞ்சம் பேருக்கு தெரியும். அவர் இந்த பிரசங்கத்தை அவர் பண்ணார் ஒரு தடவை. என்ன சொல்கிறாரு? ஹல்லேலூயா. 24:12 எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை, நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன், அவர்களை உங்கள் முகத்தினின்று துரத்தி விட்டது. ஆண்டவர் செய்கிறது சில சமயம் வேடிக்கையாக இருக்கும். பாத்திரம் தீவெட்டி எக்காலம், பானையை போட்டு உடைத்தாங்க, தீவெட்டியை உயர்த்தினாங்க, எக்காலத்தை பிடிச்சி ஊதினாங்க, எதிரிகள் மாண்டு போனார்கள். அது மாதிரி யாரான் குளவிகளை அனுப்பி குளவி கொட்டி நிறைய பேர் செத்து போயிருக்கான், பெரிய பெரிய குளவி. அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீ பிரயாசப்படாது உனக்கு வந்து சேரும். இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். சகோதரர்களுக்காக சண்டை போட்டவங்க வெள்ளியோடும் பொன்னோடும் ஆடுகளோடும் மாடுகளோடும் தங்களுடைய கூடாரங்களுக்கு திரும்பி போகிறாங்க. மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தங்களுடைய இடத்துக்கு அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய வார்த்தை முடிந்தது.
4 காரியம் சொன்னேன். காலேப் கேட்டான், யோசுவாவிடத்தில் மலை தேசத்தை கொடுத்தான். காலேபின் மகள் அப்பா கிட்ட கேட்டார், எனக்கு செழிப்பான இடம் வேணும், பழைய இடமும் வேணும், புது இடமும் வேணும், 2 இடமும் எனக்கு வேணும், வச்சுக்கோ. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் செழிப்பான இடத்தை கொடுத்தான் என்று வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வாசிக்கிறோம். அடுத்தபடியாக என்ன வாச்சோம்? செலோப்பியாத்தின் குமாரத்திகள் கூட சகோதரர்கள் இல்லை, சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு தாங்க. ஆண்களுக்கு எப்படி கொடுக்குறீங்களோ எங்களுக்கு தாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நான் கேட்கிறேன், யார் ஒருத்தர் குறைய கிடையாது. எல்லாரும் யார் கேட்குறீங்களோ அவங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கார். இந்த யோசுவா அத்தனை கோத்திரத்துக்கும் அத்தனை ராஜாக்களை கொன்று, அத்தனை எதிரிகளை கொன்று, பட்டய கருக்கினாலே அழித்து, தேவ பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாங்க அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினாலே அடுத்தபடியாக யோசேப்பின் புத்திரர், எங்களுக்கு இந்த மலைகள் போதாது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அங்கே மலை தேசமும் உங்களுடையதாகும், எதை கேட்டாங்களோ அது கிடைச்சது. கண்களை மூடி இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி 4 காரியம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கேட்டால் கிடைக்கும். இன்னையிலிருந்து நீ கேட்க ஆரம்பிக்கணும். ஜெபத்துக்குன்னு ஒரு தனி நேரம் ஒதுக்கி, என்னுடைய ஜெப நேரம்லாம் செலினா தூங்கின பிறகு, கிறிஸ்டல் தூங்கின பிறகு, தொந்தரவே இல்லாத நேரம் காலையில் 2:30 மணி வரைக்கும், காலையில் 3:30 மணி வரைக்கும், சில நேரத்தில் 4:30 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் நல்ல புஸ்தகங்களை வாசித்து, நல்ல வேதத்தை வாசித்து, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து, என் செல்போனில் நிறைய உங்களுடைய பேரெல்லாம் எழுதி வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்து இந்த சகோதரன் ஆசீர்வதிங்க, இந்த சகோதரி ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி செல்போனை பார்த்து நான் ஜெபம் பண்ணுறேன். என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அதை மாதிரி நீங்களும் நேரம் ஒதுக்கி, விளையாடுற நேரம், வேலை செய்கிற நேரத்தை தவிர தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதை கேட்டாலும் தருவார், எவ்வளவு பெருசா கேட்டாலும் தருவார். நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறதை விட, வேண்டிக் கொள்ளுகிறதை விட மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்து ஆசீர்வதித்து தருகிற தேவன். ஆகினால் சின்னதை கேட்காதீங்க. ஓ, அரிதானதை கேட்டாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, பெண்ணே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி, நீ விசுவாசித்தபடி, நீ பாடினபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா. மோசேயின் தேவன் நம்மோடு, யோசுவாவின் தேவன் நம்மோடு. கால் மிதிக்கும் தேசம், கண் பார்க்கும் பூமி யாவையும் சுதந்தரிப்போம். இது என்ன பாட்டு? உனக்கு எதிராய், யோசுவாவே உனக்கு எதிராக ஒருவனும் எதிர்த்து நிற்க மாட்டான். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, கர்த்தருடைய சித்தத்தில் நீ வாழ்ந்தா, ஒன்னும் வாய்க்காது, ஒரு ஆயுதமும் வாய்க்காது. வருகிற வாரங்களில் அடுத்த வெற்றி வருகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. வெற்றி மேல் வெற்றி, பொறுமையாய் காத்திருக்கிறோம். எல்லாரும் பாடி முடித்து, பாடும்போதே நீங்க மனசுக்குள்ள உங்க தேவைகளை நினைச்சு உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணும். ஆமென். உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வந்தாதே போகும், ஒன்றிலே யுத்தங்கள் எழுப்பி வந்தால், உனக்கு எதிராய் ஆயுதங்கள் வந்தாதே போகும், ஒன்றிலே யுத்தங்கள் எழுப்பி வந்தால், மகனே நீ பயப்பட
இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மோசேயின் தேவன் நம்மோடு, யோசுவாவின் தேவன் நம்மோடு. கால்திக்கும் தேசம் பார்க்கும் பூமி யாவையும் சுதந்தரிப்போம். ஓ மோசேயின் தேவன் எல்லோரும், யோசுவாவின் தேவன் நம்மோடு. கால்திக்கும் தேசம் பார்க்கும் பூமி யாவையும் சுதந்தரிப்போம். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகனே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். யோசேப்பின் தேவன் நம்மோடு, எலியாவின் தேவன் நம்மோடு. எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய, கர்த்தர் காத்துக்கொள்வார். யோசேப்பின் தேவன் நம்மோடு, தேவன் நம்மோடு. எழும்பிடுவாய் நீ சேவை செய்ய, கர்த்தர் காத்துக்கொள்வார். மகளே நீ பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். மகளே பயப்படாதே, தேவன் இருக்கிறார். மகளே நீ பயப்படாதே, இயேசு இருக்கிறார். உனக்கெதிராய் ஆயுதங்கள் வந்தாதே போ